கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீம்ஸ்லேருந்து ஐஎம்எஸ்க்கான ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு படம் ஐஎம்எஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டீம்ஸ்லேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு புது போஸ்டருமா போஸ்டர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. கோ டீம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் அப்படி சொல்லிட்டு 3 போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் அப்படி சொல்லிட்டு சாங்க்கான போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அத தவிர்த்து எந்த விதமான போஸ்டருமே டீம்ஸ் ரிலீஸும் பண்ணல. ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா படத்துலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. சாங்க்கான போஸ்டர் நம்ம வந்து கணக்குல வந்து எடுத்துக்க வந்து முடியாது. அது ஃபுல்லாக செட்டுக்குள்ள ஷூட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது நம்ம கணக்குல வந்து எடுத்துக்க முடியாது. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் இப்போ வந்திருக்க இந்த ஒரு ஐமேக்ஸ் போஸ்டர்லாம் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து படத்தோட கண்டென்ட்டை கொஞ்சம் காமிக்கிற மாதிரி இருக்கும். சாங் போஸ்டருங்கும்போது ஜஸ்ட் சாங்க்கான சிச்சுவேஷன்லேருந்து அந்த ஒரு ஸ்டில்ஸும் எடுக்க வச்சிருப்பாங்க. செட்டுக்குள்ள ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஓகே படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியாஸ் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது தெரியவும் செய்யும். இந்த ஒரு ஐமேக்ஸ் போஸ்டர் கூட பாருங்களேன். 2 தளபதி காமிக்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்க சொல்லலாம் 2 பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து 2 தளபதியுமே வேற வேற தான். மேல நம்ம பார்க்குற ஒரு தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளிம்ஸ்லயே பார்க்க வச்சிருப்போம். முக்கியமா தோலுக்குள்ள அந்த ஒரு மிலிட்டரி தளபதி தான் மேல வந்து காமிக்க வச்சிருக்காங்க. ஒரு கயிற பிடிக்க போற மாரி நமக்கு காமிக்க வச்சிருக்காங்க. அண்ட் வந்து இன்னொரு தளபதி கீழ வந்து காமிக்கிறாங்க இல்லையா? மேல பார்த்துருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு தளபதி பார்த்தீங்கன்னா, சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து இப்போ வந்து நம்ம பர்த்டே ஷாட்ஸ்ல வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம் இல்லையா? பைக்ல வந்து நம்ம தளபதி வந்து ஓட்டிட்டு போற மாதிரி. ஸோ அந்த ஒரு லுக்க தான் இந்த ஒரு போஸ்டர்ல காமிக்க வச்சிருக்காங்க. அண்ட் இதே கிளிம்ஸ்ல ஒரு ஃபயர்லேருந்து ஒரு ரூம் ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதில வந்து நம்ம தளபதி வந்து ஓடி வர மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு தளபதியுமே இந்த ஒரு போஸ்டர காமிக்க வச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த அந்த பில்டிங் ஃபுல்லா தீயால நிரம்பி வந்ததுக்கப்புறம் விஜய் சார் வந்து ஓடி அந்த இத புடிச்சு, அந்த கயிற புடிச்சு தப்பிக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஸோ ஜெட்டெல்லாம் காமிக்க வச்சிருக்காங்க. ஜெட் அப்படி இல்லன்னா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. ஸோ படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஓவராலா இந்த ஒரு போஸ்டர பார்க்கும்போது படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மென்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு எல்லாரும் வெயிட் பண்றது இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லருக்காண்டி தான். ட்ரெய்லர பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் 15 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் ஆயிருச்சு. இன்கேஸ் அத தாண்டிச்சுனா கூட ஆகஸ்ட் 19ஆம் தேதி கண்டிப்பா ரிலீஸும் பண்ணிருவாங்க சரிங்களா? அத தாண்டி போறதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. ட்ரெய்லருக்கான ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிக்கிற கட்டத்துல இருக்குன்னு சொல்றாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லருக்கான சென்சார்க்கான அனுப்பவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் அதுக்கான ஒர்க் வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 15 அப்படி இல்லன்னா ஆகஸ்ட் 19க்குள்ள ட்ரெய்லர் நம்மலாம் பார்க்க வச்சுருவோம். அண்ட் செப்டம்பர் 5 இந்த ஒரு படத்த தியேட்டர் ரிலீஸும் பண்ண போறாங்க. இந்த ஒரு படத்த ஐமேக்ஸ் வச்சும் ரிலீஸும் பண்ண போறாங்க. ஸோ எத்தன பேர் ஐமேக்ஸ்ல போய் இந்த ஒரு படத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ ஷேர் பண்ணுங்க. என்னோட நான் சங்கரன். பாய்.